guys, welcome back to our channel. எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன். ரொம்ப நாள் கழிச்சு நான் வந்துட்டு vlog பண்றேன். ஏன்னா இடையில எனக்கு எக்ஸாம்ஸ் இருந்தனால நான் எதுவுமே vlog பண்ணல அண்ட் என்னோட வீடியோஸும் கொஞ்சம் லேட்டா அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இன்னைக்கு வந்துட்டு ஒரு கார் vlog-ஆ இருக்க போது. எப்பவுமே பைக் மோட்டோ vlog-ஆ பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ வந்துட்டு ஒரு கார் vlog-ஆ இருக்க போது. அண்ட் நான் எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா சென்னை போகிறேன். பிகாஸ் எங்கள் அப்பா அம்மா வந்திருக்காங்க மஸ்கெட்லேருந்து. அவங்க வந்துட்டு இங்கே ஒரு 1 வீக் இருப்பாங்க. ஸோ அவங்க கூட வந்துட்டு ட்ராவல் பண்ணலாம். ஸோ அதுக்கு பிளான்ஸ் போட்டுட்ருக்கேன். இன்னும் எங்கே போகணும் எக்ஸாக்டாக தெரில. பிகாஸ் இப்போ கேரளா சைட் போனால் நிபா வைரஸ் அது இதுன்றாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் இன்னும் ரிசர்ச் பண்ணிட்டு எங்கேயாவது யூனிக்காக இல்லை அன்எக்ஸ்ப்ளோர்ட் பிளேசஸ் போகலாம் அப்படின்னு இந்த வாட்டி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் என்னை இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணலைன்னா மறக்காமல் போய் ஃபாலோ பண்ணுங்கள். பிகாஸ் அதில் வந்துட்டு நான் ஃப்ரீக்வெண்ட்டாக அப்டேட்ஸ் கொடுத்துட்ருப்பேன். அண்ட் இந்த vlogலேருந்து வீடியோஸ் வந்துட்டு கண்டினியூஸாக இருக்கும் கைஸ். ஃப்ரீக்வெண்ட்டாக நான் அப்லோட் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஓகே கைஸ், ஸோ நம்ம வந்துட்டு ஹோசூர் தாண்டி இப்போ சூலகிரி ரிசர்வ் ஃபாரஸ்ட் கிட்டே இருக்கேன். செம்ம டிராஃபிக் கைஸ். ஏன்னா கர்நாடகாவில் நாளைக்கு பந்துனால எல்லோரும் எக்ஸிட் ஆகிறாங்க. தமிழ்நாடு வண்டி மேக்ஸிமம் எல்லாமே எக்ஸிட் ஆகுது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 2:30. லஞ்ச் இன்னும் சாப்பிட ஆம்பூரில் நிப்பாட்டி ரஹ்மானி பிரியாணியில் சாப்பிட்லான்னு ஒரு ஆசை. ஆனால் அது பாசிபிளான்னு தெரில, பார்ப்போம் அது எப்படி போகுது. அண்ட் கிளைமேட் செம்மையாக இருக்குது கைஸ். வண்டி ஓட்டுறதுக்கே செம்ம ஃபன்னாக இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு வந்துட்டு ஒரு லாங் ட்ரைவ். எல்லாமே வந்துட்டு பைக்கில் தான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு வந்துட்டு ஒரு லாங் ட்ரைவு. ஓகே கைஸ், இப்போ ஒரு சின்ன பிரேக் எடுத்திருந்தேன். ஸோ டீ குடிச்சிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ டுவர்ட்ஸ் சென்னை போயிட்டுருக்கேன். இங்கேருந்து ஒரு வேலூருக்கு வந்துட்டு 117 கிலோமீட்டர்ஸ். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 253 கிலோமீட்டர்ஸ் சென்னைக்கு. ஸோ இப்போது லன்ச் சாப்பிட போயிட்டுருக்கேன். அண்ட் ரோட்ஸ் வந்துட்டு சூப்பராக இருக்குது. ஐ மீன் ஆல்ரெடி நம்ம இந்த ரோட்ஸ் நிறையா வாட்டி நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம வீடியோவில். பட் எல்லா வாட்டியும் ஓட்டும் போது செமையாக இருக்குது, ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. அண்ட் டிராஃபிக் கிருஷ்ணகிரி வரைக்கும் இருந்தது, இப்போ இல்லை. ஸோ இப்போ கொஞ்சம் ஸ்மூத்தாக ஓட்டலாம். கொஞ்சம் ஒரு கான்ஸ்டன்ட் பேஸில் ஓட்டணும்னு வச்சுக்கோங்களேன், நம்மளும் டைமுக்கு ரீச் ஆகிடலாம். ஓகே கைஸ், நம்ம பாருங்களேன் பிச் டார்க் க்ளவுட்ஸாக இருக்காங்க பாருங்கள். வாவ், இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி காட்டன் கேண்டி மாதிரி தான் இருக்குது. மழை பெய்யும்னு நம்புகிறேன், ஆனால் தெரில, பார்ப்போம். ஆனால் சென்னையில் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் மழை பெய்யுதுன்னு கேள்விப்பட்டேன். ஓகே கைஸ், இப்போ ஆம்பூர் வந்தாச்சு. அண்ட் ஆல்மோஸ்ட் 144 கிலோமீட்டர்ஸ் இப்போ வரைக்கும் கவர் பண்ணியாச்சு பெங்களூர்லேருந்து. எனக்கு வந்துட்டு ரஹ்மானி பிரியாணி சாப்பிடணுன்னு இல்லை, ஏன்னா இப்போ தான் டீ குடிச்சேன்னா எனக்கு பசியெல்லாம் போயிடுச்சு. ஸோ எதுவும் சாப்பிடல, அப்படியே இங்கேருந்து கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன். மேபி வேலூர் தாண்டினதுக்கப்புறம் மேபி ஒரு பிரேக் எடுப்பேன். டயர்டாக இருந்தேன்னா ஆப்வியஸ்லி டயர்டாகவும் இருக்காது. ஸோ அதனால் பிரேக் எடுக்காமல் சென்னை வரைக்கும் ஓட்டிடுவேன். ஸோ மேபி எடுக்கணுன்னா வாஷ்ரூம் பிரேக்காக தான் இருக்கும், வேறு எதுவும் இருக்காது. ஸோ இதான் கைஸ், இடையில மழை பெஞ்சுது, அதுக்கப்புறம் சும்மா லைட்டாக தூறல் போட்டுச்சு, அதுக்கப்புறம் நின்றுச்சு. திருப்பி இப்போ வெயில் அடிக்குது. அதுக்கப்புறம் அந்த சைடு திருப்பி பார்த்தா சென்னை கிட்டலாம் வந்துட்டு டார்க் க்ளவுட்ஸாக இருக்குது. ஸோ அதனால் என்ன எப்படி அங்கே மழை பெய்தா என்னன்னு தெரில. ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள் கைஸ். ஸோ இதுதான் ரஹ்மானியா பிரியாணி. லாஸ்ட் வீடியோ பார்க்கலன்னா இங்கே தான் வந்துட்டு சாப்பிட்டோம். பிரியாணி வந்துட்டு நான் சொன்ன மாதிரி செம்மையாக இருந்தது. ஸோ மறக்காமல் விசிட் பண்ணுங்கள். நீங்கள் ஆம்பூர்கிட்ட வரீங்கன்னா மறக்காமல் ஆம்பூரில் வந்துட்டு ரஹ்மானியா பிரியாணி ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ரஹ்மானியாவுக்கு அப்புறம் காஜா பிரியாணின்னு ஒன்று இருக்குது. ஸோ அங்கேயும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆனால் எனக்கு பிடிச்ச வரைக்கும் என்னோடய டேஸ்ட்டுக்கு ரஹ்மானியா தான் நல்லா இருந்தது. ஸோ மறக்காமல் ரஹ்மானியா ட்ரை பண்ணுங்கள். என்னோடய ப்ரீவியஸ் வீடியோ ஏலகிரி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் இங்கே வந்து சாப்பிட்ருப்பேன். ஸோ மறக்காமல் அந்த வீடியோ போய் பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஒரு சின்ன வாஷ்ரூம் பிரேக் எடுத்திருந்தேன். அண்ட் டைம் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 4 ஆகுது. இங்கேருந்து வந்துட்டு சென்னை 155 கிலோமீட்டர்ஸ். ஸோ என்னோடய அசம்ஷன் படி ஒரு 5:30 to 6 ரீச் ஆகிடும். ஏன்னா ஸ்ரீபெரும்புத்தூரில் டிராஃபிக் எப்படி இருக்குன்னு தெரில, ஏன்னா ஈவினிங் டைம் வேறையா. ஸோ அதனால் டிராஃபிக் இருக்கிற சான்சஸ் நிறையவே இருக்கும். பிகாஸ் இண்டஸ்ட்ரியல் ஏரியா இருக்கிறதுனால அதனால் லேட் ஆக சான்சஸ் நிறையவே இருக்குது. அண்ட் நான் முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல மாட்டேன்ட்டேன். ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்குது சென்னையில். அது என்னன்னு நான் உங்களுக்கு வந்துட்டு நேரில் போய் காமிக்கிறேன். நான் இப்போது ரிவீல் பண்ண விரும்பலை. ஸோ அந்த சர்ப்ரைஸ் என்னன்னு நீங்களே வெயிட் பண்ணி பாருங்கள். கைஸ் இங்கே பாருங்கள், எவ்வளோ கூட்டம் நம்ம ஸ்ரீபெரும்புத்தூரில். அப்பா
ஆல்மோஸ்ட் 1 கிலோமீட்டருக்கு மேலே ஆயிடுச்சு. நானும் பார்த்துட்டே வந்துட்டே இருக்கேன். அவ்வளோ க்யூ நிற்கிது. நல்ல வேலை இந்த சைடு இப்போதைக்கு எதுவுமே டிராஃபிக் இல்லை. அண்ட் எஸ் நம்ம வந்துட்டு ஸ்ரீபெரும்புத்தூர் வந்துட்டோம். இங்கேருந்து ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் தாம்பரம். ஸோ அங்கே தான் அப்பா அம்மா இருக்காங்க. ஸோ அங்கே தான் போகணும். அப்பா எல்லா ஹுண்டாயோட வெஹிக்கிள் வண்டியெல்லாம் போதுப்பாங்க, லாஜிஸ்டிக் வெஹிக்கிள்ஸ் எல்லாம். கைஸ், ஸோ இது பார்த்திங்கன்னா ராஜீவ்காந்தியோட மெமோரியல் இது உள்ளே இருக்குது பாருங்கள். ஸோ அதுதான் அவங்களோட மெமோரியல். ஸோ அவங்க இங்கே தான் இறந்த ராஜீவ்காந்தியோட டெத்து வந்துட்டு இங்கே தான் நடந்தது. ஸோ இதுதான் என்ட்ரன்ஸு. நான் இன்றைக்கி வரைக்கும் இதில் போனதில்லை. நான் நிறைய வாட்டி சென்னை பெங்களூர்லேருந்து சென்னை வரும்போதெல்லாம் இந்த இடத்த பார்த்துருக்கேன். ஸோ இப்போ சன்செட் ஆகிடுச்சு கைஸ். 5:50 அண்ட் தாம்பரத்துக்கு இன்னொரு 20 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. ஒரு பியூட்டிஃபுல் சன்செட் அந்த சைடு செம்மையாக இருக்குது. அண்ட் கொஞ்சம் டிராஃபிக் இருக்குங்க. நம்ம இந்த இதுலேருந்து லெஃப்ட் எடுக்கணும். லெஃப்ட் எடுத்து நேராக ஒரே ரோடு தான். போகிறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்கேயாவது ஒரு இடத்துல நிப்பாட்டி டீ குடிக்கணும்னு இருக்குது. ரொம்ப நேரமாக லைட்டாக பசிக்க ஆரம்பிக்குது இப்போது. ஸோ அதாவது லைட்டாக சாண்ட்விட்சு இல்லைன்னா பஃப்ஸ் அந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான். ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்துட்டு ஒரு டீ பிரேக் எடுத்திருக்கோம் கருப்பட்டி இடத்துல. இது வந்துட்டு கருப்பட்டி அண்ட் 2 பருப்பு வடியை வாங்கியிருக்கேன் அண்ட் ஒரு டீ. ஸோ இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் தான் இங்கே பெரியம்மாவோட வீடு. அங்கே தான் அப்பா அம்மா இருக்காங்க. அங்கேருந்து ஹோட்டல் போகிறது தான் இப்போ பிளான். ஸோ நான் சர்ப்ரைஸ் என்ன இருக்குல்ல, அது வந்துட்டு நான் வீட்டில் இது பண்ணுறேன்னா உங்களுக்கு சொல்கிறேன்னா இல்லை ஹோட்டலில் போய் சொல்கிறேன்னா நீங்களே வெயிட் பண்ணி பாருங்கள். குட் மார்னிங் ஃப்ரம் சென்னை கைஸ். எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன். ஸோ நேற்று நைட் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 11:30 ஆகிடுச்சு ரூமுக்கு வரதுக்கு. ஸோ அதனால் என்னால் எதுவுமே வ்ளாக் பண்ண முடியல. ஸோ அதனால் இன்றைக்கி காலையில் ஏஞ்சி இப்போ தான் ரெடி ஆகி சரி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கோம். ஸோ நான் வந்துட்டு சொல்லியிருந்தேன் நேற்று வந்துட்டு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. அது என்ன சர்ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 3, 2, 1 GoPro 11. எஸ், நம்ம ஃபைனலாக வந்துட்டு ஒரு GoPro 11 வாங்கிட்டோம். ஸோ அங்கேருந்து நான் வந்துட்டு வாங்க சொன்னேன். ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு ஒரு GoPro 11 கிடச்சிருக்கு. ஸோ இனிமேல் வந்துட்டு நம்ம மோட்டோ வ்ளாகிங் எல்லாமே வந்துட்டு GoProலேருந்து தான் வரப்போகுது. ஸோ ஹோப்ஃபுல்லி நல்லா வரணும். அண்ட் இப்போ வந்துட்டு மைக் மோட் ஆர்டர் பண்ணியிருக்கேன் இதுக்கு. ஸோ தட் ஏன்னா மைக்கு எக்ஸ்டர்னலாக எதுவும் யூஸ் பண்ண வேண்டாம், கோப்ரோடது யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு நான் அதை ஆர்டர் பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு ஒரு கேஸ் வாங்கணும் இதுக்கு, ஒரு சிலிக்கான் பவுச்சு. ஸோ அது வந்துட்டு இங்கே ஃபீனிக்ஸ் மாலில் போய் வாங்கலாம் அப்படின்னு இப்போது ஒரு 10 o'clock போய் கிளம்பி போய் பார்க்கலாம். ஸோ இதான் கைஸ், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இங்கேருந்து கிளம்புறது தான் இன்றைக்கி பிளான். இன்றைக்கி ஒன்றும் இல்லை பெருசாக எங்கேயும் போகல, ஷாப்பிங் தான். மேபி நாளைக்கு வந்துட்டு எங்கேயாவது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு போவோன்னு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு ஸ்டே மாதிரி பண்ணலாம் அங்கே அப்படின்னு. ஸோ அதனால் இப்போ ரிசார்ட்ஸ் பார்த்துட்ருக்கேன். அது என்ன லொக்கேஷன்னு நாளைக்கு நான் உங்களுக்கு வ்ளாகில் தெரியும். ஸோ ஸ்டே டியூன். அண்ட் இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until then, stay safe and stay happy guys.